மக்களே, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு லாங் வீடியோ இப்போ தான் எடுத்திருக்கேன். வீட்டில் இருந்துட்டு இருந்தோமா, ரொம்ப போர் அடிச்சது. சரி எங்கேயாவது வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 9:30க்கு மேலே தான் கிளம்புனோம். வண்டியில் ஏறினதுக்கப்புறம் தான் எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணோம். ஃபஸ்ட்டு சாப்பிடுவோம், அதுக்கடுத்து போகிற இடத்த இது ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெஜிடேரியன் ஹோட்டல் தான், ஏன்னா சஷ்டியில் அப்படின்னு சொல்லிட்டு வெஜ்ஜி சாப்பிட்டோம். தோசை கம்ஃபர்ட் ஃபுட்டு, வீட்லேயும் அதை தான் சாப்பிடுவோம். இங்கே கொஞ்சம் பொடி தோசை, மசால் தோசை அப்படிங்கிற மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்புறம் ஃபில்ட்ரு காஃபி குடிச்சிருந்தோம், ரொம்ப சூப்பராக இருந்தது. யுஏஇயில் நான் ட்ரை பண்ண காஃபிலேயும் டீலேயும் பெஸ்ட்டு அப்படின்னா வெஜ் மீல தான், ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. ஆனால் எல்லாருமே இந்த கரெக்ட் சாயா தான் குடிப்பாங்க, அதுவும் ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கும். ஆனால் உங்களுக்கு நல்லா பிடிக்கும் காஃபி எங்கேயாவது குடிக்கணும் அப்படின்னா இங்கே ட்ரை பண்ணுங்கள். இது போக நான் ஷார்ஜாவில் ஒரு கடையில் ட்ரை பண்ணியிருந்தேன் எங்கள் அண்ணன் வீட்டுக்கிட்ட, அங்கேயும் காஃபிஸ் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. அதெல்லாம் முடிச்சுட்டு நேராக வண்டி எங்கே போச்சுன்னா, இந்த கார்னிஷில் ஸ்டால்ஸ்லாம் போட்டிருக்காங்க, போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிருந்தோம். நம்ம ஊர்லனா பொருள் காட்சியெல்லாம் போட்டிருப்பாங்களோ அதே மாதிரி தான். ஏன்னா யுஏஇயில் வின்டர் ஸ்டார்ட் ஆயிடுச்சா, விண்டர்னால் ரொம்ப இன்னும் குளிர் ஆரம்பிக்கல. ஆனால் நைட்டெல்லாம் ரொம்ப வேர்க்காது, ரொம்ப வெக்கையாக இருக்காது, ஒரு மாதிரி இதமாக இருக்கும், கொஞ்சம் நல்லாயிருக்கும். காற்றெல்லாம் கொஞ்சம் நல்லா அடைக்கும். அதனால் அங்கே நிறைய ஸ்டால்ஸு, கேம்ஸு, ஆக்டிவிட்டீஸ்னு அப்படி நிறைய போட்டிருந்தாங்க. இங்கே உள்ள மக்களுக்கு, இந்த அரபிஸ்க்கு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி இதுதான் என்டர்டெயின்மெண்ட்டு. நம்ம ஊரில் நம்ம பொருட்காட்சி, இந்த ராட்னா எல்லாமே இருக்கும், நிறைய கடை போட்டிருப்பாங்க, பானிபூரி கடை போட்டிருப்பாங்கல்ல, அதே மாதிரி தான் இவங்களுக்கும் நிறைய ஆக்டிவிட்டீஸ் அந்த மாதிரி எல்லாம் ஸ்டால்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. இந்த விஆர் ஃபன் ஜோன்லாம் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் நான் நல்லா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். ரொம்ப நாள் கழித்து நான் இந்த நேர் ஊச்சி இடத்த தலை கட்டியிருந்தேன்னா, அதனால் சுற்றி சுற்றி ஒரே செல்ஃபியாக எடுத்துகிட்டு இருந்தேன். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு என் ஃபேஸு. எனக்கு இந்த நேர் ஊச்சி நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே ஒவ்வொரு ஸ்டாலாக வேடிக்கை பார்த்துட்டே இருந்திருந்தோம். என் ஹஸ்பண்ட் தான் வீடியோ எடுத்தாங்க சொன்னேன், க்ளோஸ் அப்பில் எடுக்காதீங்க, என் மூஞ்சி குண்டு குண்டுன்னு தெரியும், தள்ளி போங்க தள்ளி போங்க அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட பேசிகிட்டே பார்த்துட்டு போயிட்டே இருந்தோம். திரும்பி இந்த கிங்காங்கு குரங்கு தான் அங்கே ஹைலைட்டு. அது பண்ண அட்டகாசத்தை பார்க்கணுமா ஒவ்வொரு பிள்ளையும். என் பையன் ஃபஸ்ட்டு பார்த்தான், அதுக்கப்புறம் அவன் ஃபஸ்ட்டு ஒரு டைம் பார்த்தான், அதுக்கப்புறம் அது மேலே கான்சன்ட்ரேஷனுமே இல்லை. அவனுக்கு ஒரு பிளேஸு போனாலே எக்ஸைட்மெண்ட்டே ஆக மாட்டேங்கிறான். ஆனால் அவன்கிட்ட காட்டுறதுக்காக தான் நாங்கள் ஒவ்வொரு பிளேஸாகவே போவோம், அவன் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவனுக்கு இந்த கிங்காங் ஃபஸ்ட்டு பார்த்தா ஒன்று இருக்குது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அது கிட்ட வரைக்கும் போகிறான், அவன் எந்த வித எக்ஸைட்மெண்ட்டோ எதுவுமே ஆகவே இல்லை. ஆனால் ஒரு கேர்ள் பேபி இருந்தது, அது அந்த கிங்காங்கே வச்சு செஞ்சுட்டு, அது என்னெல்லாம் செய்தோ அதுவும் அந்த கிங்காங் செஞ்சுட்டே இருந்ததா. அந்த பொண்ணு விடவே இல்லை, வச்சு வச்சு நல்லா செஞ்சுது. உண்மையிலே அந்த பொண்ணு செம்ம அழகாக பண்ணிகிட்டு இருந்தது. எல்லாருமே அதை தான் நிறைய நேரம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் கிட்ஸ் எல்லாம் கொஞ்சம் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அப்புறம் இந்த ஃபேஸ் பெயிண்டிங்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் இருந்தது. அப்புறம் இந்த உயர்ந்த மனிதன், நான் சின்ன வயசில் டிவிலலாம் பார்த்துருக்கேன், அதுக்கப்புறம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நேரில் பார்த்துருக்கேன். ஒரு திருப்பி என்னமோ சர்க்கஸில் பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன், திருநெல்வேலிலாம் சர்க்கஸ் போடுவாங்க, அப்போ பார்த்துருக்கேன். அவங்க பேபிஸ்லாம் தூக்குனாங்களா, நான் என் பையனை கொடுத்துருந்தேன். அவன் அதில் போனோன்னே ஒரே அழுகன்னா அழுக, அப்படி ஒரு அழுகை. ஏன்னா மேலே இருந்து பார்க்குறான்னு, அதனால் அவனுக்கு என்னமோ தெரியலை. திரும்பியும் அவனை இந்த கார்லலாம் வச்சு ஓட்டணும். அவனுக்கு கார் ஓட்டுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்தே அவங்க அப்பா அந்த ஸ்டேரிங்கெல்லாம் பிடிக்க சொல்லி கொடுத்துருக்காங்களா, அதனால் அந்த கார்லலாம் வச்சு ஓட்டிட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். என் ஹஸ்பண்ட் தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லா ஸ்டால்ஸுமே பார்த்துட்டே இருந்தோம். இங்கே ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது, அது நான் முக்கியமாக சொல்கிறேன். ஃபுட்டும் சரி, வாங்குகிற திங்ஸ் எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது. சும்மா போய் வேடிக்கை பார்த்துட்டு வரலாம், டைம் பாஸ் பண்ணலாம் அப்படின்னா வேணால் எல்லோரும் போங்க. எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இது எங்கள் வீட்டிலேருந்து கொஞ்சம் பக்கத்தில் தான், வாக்கபிள் டிஸ்டன்ஸில் கூட நாங்கள் போய்க்கிடுவோம். அதனால தான் சும்மா அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ஓகே, பாய்.